ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மஷ்ரூம் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஊற வைக்கிறேன். இது ரொம்ப நேரம் ஊறக்கூடாது, ஸோ பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். மஷ்ரூம் ஒரு பேக்கெட்டை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். முந்திரி 5-6 முந்திரி எடுத்துக்கோங்க. பிரியாணி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெரிய ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கை அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் 2 கை அளவுக்கு புதினா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் 15 சின்ன வெங்காயம், அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு கசகசா அண்ட் காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகா அண்ட் பச்சை மிளகாவை டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 வரமிளகா அண்ட் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே பாஸ்மதி ரைஸில் பிரியாணி பண்ணும்போது நெய் நிறையா ஆட் பண்ணணும் அண்ட் எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே போதும். ஸோ நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌனிஷ் ஆனதும் பிரியாணி திங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக 1 கை அளவுக்கு மட்டும் புதினா தழை மட்டும் ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணலாம். இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். கம்ப்ளீட்டாக இதில் இருக்க பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா இது குக் ஆகணும். இப்போ பாருங்கள், ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க காளானை ஆட் பண்ணுறேன். பிரியாணிக்கு எப்போவுமே மஷ்ரூம் வந்து நல்லா பெருசு பெருசாக தான் கட் பண்ணணும். நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணதும் பிரியாணிக்கு வேணுங்கிற அளவு உப்பை நான் இப்போவே ஆட் பண்ணிட்டேன். இந்த மசாலாவோட மஷ்ரூம் சேர்ந்து நல்லா குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு ஆட் பண்ண போகிற தண்ணியை சூடு பண்ணி ஆட் பண்ணலாம். எப்போவுமே பிரியாணிக்கு பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. வேணுங்கிற அளவு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி பாயில் பண்ணி தான் ஆட் பண்ணும். இன்றைக்கி நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பாயில் பண்ணி வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணி ஒரு கொதி வந்ததும் நம்ம அரிசி எடுத்து அரிசியில் இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அரிசி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நான் புதினா அண்ட் கொத்தமல்லி கட் பண்ணி 1 கை அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதி வந்ததும் க்ளோஸ் பண்ணி 2 விசில் விடலாம். நெக்ஸ்ட் நம்ம மேலே கார்னிஷிங்க்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு இது குக் பண்ணணும். இது இன்னும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா இது ஃப்ரை ஆனதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸை இது மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதோட 1 கை அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லி தழை அண்ட் ஹாஃப் லெமனை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதோட ஃபஸ்ட் நான் அந்த ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா அண்ட் கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணுறேன். அதோட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை
லைட்டாக அடியில் இருக்க அரிசி எல்லாத்தையும் மேலாப்பில் நல்லா கிளறி விடணும். நம்ம இப்போ ஆட் பண்ண வெங்காயம் அண்ட் புதினா கொத்தமல்லி தழை அண்ட் லெமன் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா கிளறி விடணும். ரொம்ப போட்டு கிளறிடக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். மைல்டாக இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஸ்பூன் வச்சு கிளறினாவே போதும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப இதை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சுருங்க. அடுப்பில் வைக்க தேவையில்லை, டைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதோட நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க ஆனியன் அண்ட் புதினா எல்லாம் ஆட் பண்ணும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். உங்களுக்கு என்னோடய ஸ்டைல் ஆஃப் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.